இதே வேலையா போச்சு எனக்கு. ஒரு கண்ணானத்தை பண்ணதுக்காக இன்னாலாம் பண்ண வேண்டியது இருக்குது. மருமவனே, இந்த முத்து பைத்தியத்துக்கு ஒரு போனை போட. இந்த கம்லட். அச்சோ மாமா, சாரி மாமா. மாமா சாரி மாமா. என்ன முத்து, ஹலோ சொல்றதுக்கு முன்னாடி சாரி சொல்ற? மாமா அது சொன்னா உனக்கு புரியாது மாமா. நான் சொன்னாலும் உனக்கு புரியாது. கிளம்பி நேர்ல வா. இதான் வேலை சொல்லுவாரோ. மாமா நான் ஒரு வேலையா இருக்கேன் மாமா. நானு என்னாச்சுப்பா? மாமா அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை மாமா. என்ன சொன்ன? அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை மாமா. அம்மாக்கு கிட்னி வைக்க கீழே ஊந்துச்சு மாமா. அது எடுத்து ஃபிக்ஸ் பண்ணணுமா. டாக்டர் சொல்லிட்டாங்க ஒரு 50,000 இருந்தா குத்து ஹெல்ப் பண்ணுங்க மாமா. டேய், கொரை மாசத்துல பிறந்த குரங்க, என்ன சட்னி கிட்னின்னு உதார விட்டுனுக்குற? 5 மினிட்டுக்குள்ள ஊடு வந்து சேரு, இல்லன்னு வச்சுக்கோ. ஐயே சிக்கம் ஆயிடுச்சு. எங்க போன இருந்தாலு? நோ, எங்க அப்பனை பார்த்த? ஆமா, எனக்கு உங்க ஒப்பனை பாக்குறதா வேலை. எனக்கு போமா வியாபாரத்தை. ஆமா, உன் பொண்டாட்டியா உன் கடைக்கு பொருள் வாங்க வராது. வியாபாரம்ல வியாபாரம் ஓட்டண்ணா. இப்படியே பேசிருந்தா இந்த தெருவுல இருக்கிற எல்லாரும் உன் மேல தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. 3 நேரு அர்ச்சனா என்ன வீட்ல டிராப் பண்ணிருக்கியா? பெஜாரோ தேர்னேனா. ஆமா நீ நான் கட்டு. நீ அப்படி ஓரமா உக்காந்தாதான் நான் அப்படியே வீலிங் வச்சுனே வண்டி ஓட்டுட்டு போவேன். சே ஒழுங்கா உட்காரு. நீ சொன்ன நான் சப்ளங்கால் போட்டு கூட உட்காந்துக்கிறேம்மா. என்ன குடும்பம்டா இது. டேய் பொறியே டி வாடாங்க. ஐயோ மூதேவி, வண்டி எதனா ஆச்சுன்னா உங்க அப்பா நான் வாங்கி தருவான். அப்படியே வந்து இடியிற. நமக்கும் உரிமை இருக்கே, ஊட்டாண்ட விடு. நீங்க ஏர் தொலைடா. உங்களை தேடி தான் வந்தேன். எங்க தான் பொறுகின்னு இருப்பீங்களோ? பொறுகிங்களா? அப்பா டைட்டா நினைச்சுனா. ஐயோ சோ அப்பா பாத்துபடி. நைனா எ பொறுகி நல்லா கேட்டுக்கங்க. நான் இப்ப சொல்ல போறது ரொம்பவே முக்கியமான விஷயம். என் லைஃபே இதுலதான் இருக்குது. நம்ம நாளான்னைக்கு கிளம்பி மதன் வீட்டுக்கு போறோம் குடும்பமா. ஒரு வாரம் அங்கேயே ஸ்டே வச்சுட்டு நம்ம எல்லாம் ஐயர் ஃபேமிலின்னு அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்சுட்டு அவங்க அப்பாவை எப்படின்னா கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டு தான் நம்ம ரிட்டர்ன் வரோம்.